மிதுன ராசிக்காரர்களை பற்றியும் மிதுன லக்னக்காரர்களை பற்றியும் பார்ப்போம். இவர்களுக்கு ஏற்பட்டக்கூடிய பிரச்சனைகள் என்ன, கடன்கள் என்ன, நோய்கள் என்ன, வருத்தங்கள் என்ன, கஷ்டங்கள் என்ன, இவர்களுடைய கற்பனைகள் எல்லாம் வீணாக போவதற்கு காரணம் என்ன? நீங்கள் மிதுனம் எடுத்துக்கொண்டீர்கள் என்றாலே அறிவு மிகுந்தது, ஆனால் இரட்டைப்படையானது. என்றுமே இவர்களை பொறுத்தவரை இந்த மிதுன ராசி மிதுன லக்னம் நம்புவதற்கு கொஞ்சம் குறைவானது. ஏனென்றால் இரட்டைத்தன்மை இவர்களிடம் இருந்து கொண்டே இருக்கும். இப்படியும் பேசுவார்கள், அப்படியும் பேசுவார்கள். கட்டாயம் விபத்து, கண்டம், சர்ஜரி, நோய் சம்பந்தப்பட்ட செலவு, இல்லைன்னா அவமானம், இல்லைன்னா வக்கீலு, கோர்ட்டு, கேஸு, போலீஸ் ஸ்டேஷன், இப்படி போகாத மிதுன ராசி மிதுன லக்னமே இருப்பதற்கு வாய்ப்பில்லை. அதே மாதிரி மிதுன ராசி மிதுன லக்னம் எப்படி தெரியுங்களா? இவன் காரியத்துக்காக மற்றவங்களை சண்டை போட விட்டுட்டு இவனுக்கு அந்த சண்டைக்கு சம்பந்தம் இல்லாமல் அந்த சண்டைக்காரன் போய் இவர் ஃப்ரெண்டு மாதிரி பழகிட்டு இருப்பார். இதனால நீங்கள் என்ன அனுபவிக்க போறீங்க? ஒன்றுமே கிடையாது. அந்த மாதிரி கிரிமினல் மைண்ட்ஸ் உடையது இந்த மிதுன ராசி மிதுன லக்னம். அதே மாதிரி இவங்களை பொறுத்த வரைக்கும் பாருங்க, இவங்க கெடுறதே இவங்க வாயினால தான். 2ஆம் இடம் சந்திரன். ஏதாவது ஒரு வாயை விட்டுருவாங்க, டப்புன்னு கொலன்னு பேசிக்கிட்டே இருப்பாங்க. நான் இதை பண்ணிடுவேன், நான் அதை பண்ணிடுவேன், வானை வில்லாய் வளைத்திடுவேன், அம்பு விடுவேன், அதை பண்ணுவேன்னு சொல்லுவாங்களோ ஒழிய இவங்களால அதை பண்ண முடியுமானா முடியாது. 6ஆம் இடம் தான் ருண ரோக சத்துருஸ்தானம். அதாவது கடன், நோய், எதிரி, வேலை, எல்லாம் வெஞ்சன்ஸ், இது எல்லாமே 6ஆம் இடம் தான். அங்கே செவ்வாய் வந்துட்டாவே இவங்களும் வம்பு, வழக்கு, பிரச்சனை, விபத்து, கண்டம், சர்ஜரி, மருந்து மாத்திரைக்கு செலவு, வாழ்க்கை துணைவரால் பிரச்சனை, இப்படி சந்திக்காத மிதுன ராசி மிதுன லக்னமே இருக்காது. வணக்கம் நண்பர்களே, உங்கள் ஈரோடு கோபையா பேசுகிறேன். நமது கேம் சேஞ்சர் யூடியூப் நேயர்களுக்கு என் மனமார்ந்த வணக்கங்கள். இன்று மிதுன ராசிக்காரர்களை பற்றியும் மிதுன லக்னக்காரர்களை பற்றியும் பார்ப்போம். இவர்களுக்கு ஏற்பட்டக்கூடிய பிரச்சனைகள் என்ன, கடன்கள் என்ன, நோய்கள் என்ன, வருத்தங்கள் என்ன, கஷ்டங்கள் என்ன, இவர்களுடைய கற்பனைகள் எல்லாம் வீணாக போவதற்கு காரணம் என்ன? இப்படிப்பட்ட விஷயங்களை இன்று பார்ப்போம். இதற்கு ஏதேனும் இவர்கள் வாழ்க்கையில் இதிலிருந்து எல்லாம் விடுபட்டு மிக பெரும் குபேர யோகங்களை அடைவதற்கு வாய்ப்புகள் உண்டா என்பதனையும் இந்த நிகழ்ச்சியிலே நாம் தெளிவாக விளக்குவோம். நண்பர்களே, பொதுவாக மிதுனம் அறிவுக்குரிய ராசி. நீங்கள் மிதுனம் எடுத்துக்கொண்டீர்கள் என்றாலே அறிவு மிகுந்தது, ஆனால் இரட்டைப்படையானது. என்றுமே இவர்களை பொறுத்தவரை இந்த மிதுன ராசி மிதுன லக்னம் நம்புவதற்கு கொஞ்சம் குறைவானது. ஏனென்றால் இரட்டைத்தன்மை இவர்களிடம் இருந்து கொண்டே இருக்கும். இப்படியும் பேசுவார்கள், அப்படியும் பேசுவார்கள். நீங்கள் இரு கட்சிகளிடமே சுமூகமாக இருப்பார்கள். ஏடிஎம்கேவுக்கும் பேசுவார்கள், டிஎம்கேவுக்கும் பேசுவார்கள். பொதுவாக இப்படி சொல்கிறேன். இருவருக்குமே இவர்கள் இந்த பக்கமும் பார்ப்பார்கள், அந்த பக்கமும் பார்ப்பார்கள். அதனால் இரட்டைத்தன்மை இவர்களிடம் இருந்து கொண்டே இருக்கும். நீங்கள் எப்பொழுதுமே ஒன்றுதான் தெய்வம் என்று உறுதியாக இருப்பவர்கள் முன்னேறி விடுகிறார்கள். இது இருக்குமா, இது இருக்காதா, இது கிடைக்குமா, இது கிடைக்காதா, இவனை பற்றிக்கிட்டா இப்படி போயிடலாம், அவனை பற்றிக்கிட்டா அப்படி போயிடலான்னு இந்த கணக்கு போடுறாங்க பார்த்தீங்களா? இவங்கெல்லாம் சீக்கிரம் முன்னேறினதா சரித்திரமே கிடையாது. அதனால் மிதுன ராசி மிதுன லக்னக்காரர்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, ஒன்றை பற்றுங்க. நான் நிறைய மிதுன ராசிக்காரங்களை பார்ப்பேன், இந்த பக்கம் போய் ஒட்டிக்குவான், அந்த பக்கம் போய் ஒட்டிக்குவான். இதனால் என்ன ஆக போகுது? அதே மாதிரி மிதுன ராசி மிதுன லக்னம் எப்படி தெரியுங்களா? இவன் காரியத்துக்காக மற்றவங்களை சண்டை போட விட்டுட்டு இவனுக்கு அந்த சண்டைக்கு சம்பந்தம் இல்லாமல் அந்த சண்டைக்காரன் போய் இவர் ஃப்ரெண்டு மாதிரி பழகிட்டு இருப்பார். இதனால் நீங்கள் என்ன அனுபவிக்க போகிறீங்க? ஒன்றுமே கிடையாது. அந்த மாதிரி கிரிமினல் மைண்ட்ஸ் உடையது இந்த மிதுன ராசி மிதுன லக்னம். அப்போது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணாமல், அதே மாதிரி ஒருத்தர் எப்படி கவர் பண்ணி எப்படி நம்ம காரியம் சாதிச்சுக்கிறது அப்படிங்கிற திங்கிங் உங்கள்கிட்ட நிறைய இருக்குது. அதை நான் தப்புன்னு சொல்லலை. ஆனால் அதுக்காக எந்த லெவலுக்கு வேணாலும் இறங்கி போகலாம்
அப்படிங்கிறது இந்த மிதுன ராசி மிதுன லக்னக்காரர்களுக்கே உண்டானது. அப்படியெல்லாம் இல்லாமல் வாழ்க்கையில் கொஞ்சமாவது பிரின்சிபல்ஸோடு போனீங்கன்னா நிச்சயம் நீங்கள் மிக பெரும் வெற்றிகளை அடைவீர்கள். அதே மாதிரி இவங்களை பொறுத்த வரைக்கும் பாருங்கள், இவங்க கெடுறதே இவங்க வாயினால தான். 2ஆம் இடம் சந்திரன், ஏதாவது ஒரு வாயை விட்டுருவாங்க டப்புன்னு. கொலன்னு பேசிக்கிட்டே இருப்பாங்க. நான் இதை பண்ணிடுவேன், நான் அதை பண்ணிடுவேன், மானை வில்லாய் வளைத்திடுவேன், அம்பு விடுவேன், அதை பண்ணுவேன்னு சொல்லுவாங்களோ ஒழிய இவங்களால அதை பண்ண முடியுமானா முடியாது. அதனால கொஞ்சம் அமைதியாக பொறுமையாக என்ன முடியுமோ அதை மட்டும் சொன்னீங்கன்னா போதும். இவங்க குடும்பத்தில் குழப்பம் வருவதற்கு காரணமே என்ன தெரியுங்களா? வானத்தையே நான் வில்லா வளைச்சிடுவேன், பாட்டு பாடுற மாதிரி தான். பூக்களை கொண்டு வந்து நான் தெருவிலே தூவி உன்னை வரவேற்பேங்கிற மாதிரி அந்த மாதிரிலாம் கூட பேசிடுவாங்க. அதனால் கொஞ்சம் இவங்க உண்மையை மட்டும், அதாவது பொய் நிறைய பேசக்கூடிய அமைப்பு வரும், அதை குறைச்சிக்கிட்டு உண்மையை மட்டும் பேசினா இந்த மிதுன ராசி மிதுன லக்னம் மிக பெரும் உயர்வுகளை சந்திக்கும். அதே மாதிரி 6ஆம் இடமா இவங்களுக்கு செவ்வாய் வர்றதுனால பொதுவாக பாருங்கள் நண்பர்களே, 6ஆம் இடம்தான் ருண ரோக சத்துருஸ்தானம். அதாவது கடன், நோய், எதிரி, வேலை எல்லாம் வெஞ்சன்ஸ், இது எல்லாமே 6ஆம் இடம் தான். அங்கே செவ்வாய் வந்துட்டாவே இவங்களும் வம்பு வழக்கு பிரச்சனை, விபத்து, கண்டம், சர்ஜரி, மருந்து மாத்திரைக்கு செலவு, வாழ்க்கை துணைவரால் பிரச்சனை, இப்படி சந்திக்காத மிதுன ராசி மிதுன லக்னமே இருக்காது. கட்டாயம் விபத்து, கண்டம், சர்ஜரி, நோய் சம்பந்தப்பட்ட செலவு, இல்லைன்னா அவமானம், இல்லைன்னா வக்கீலு, கோர்ட்டு, கேஸு, போலீஸ் ஸ்டேஷன், இப்படி போகாத மிதுன ராசி மிதுன லக்னமே இருப்பதற்கு வாய்ப்பில்லை. நான் உதாரணமாக உங்களுக்கு சொல்கிறேன். மிதுனத்திலே பிறந்தவர் நமது அன்னை யார்? அம்மா ஜெயலலிதா அம்மா மிதுன லக்னம்தான். அவர்கள் ஏறாத கோர்ட்டா, போகாத ஜெயிலா? நீங்கள் யோசித்து பாருங்கள். அவ்வளவு பெரிய போஸ்ட் இருந்தும் கூட அவர்கள் அந்த மாதிரி சில விஷயங்களுக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை. நான் அவர்களை தவறாக சொல்லவில்லை. ஆனால் இந்த மாதிரி விஷயங்கள் இந்த மிதுனத்துக்கு, இந்த மிதுன ராசி மிதுன லக்னத்துக்கு ஆப்ரேஷன், கண்டம், விபத்து, 6ஆம் இடம் விருச்சிகமாக வரும் காரணத்தினால் இந்த மாதிரி பிரச்சனைகளை அவர்கள் சந்தித்து கொண்டே இருக்கிறார்கள். அதே போல் கடன் சார்ந்த விஷயங்களிலும் அன்லக்கி ஃபெலோஸ், கடன்கள் வாங்காமல் இருப்பது நல்லது. அல்லது இவர்கள் கடன்கள் தேவையற்ற பிரச்சனையினால், அடுத்தவனை நம்பி கொடுக்கக்கூடிய பிரச்சனைகள்னால், கடனால் அவதி விடக்கூடியவர்கள். நீங்கள் மிதுனராசிக்காரங்க யார்கிட்டயாவது பணம் கொடுத்தா வாங்க முடியாதுங்க. ஆனால் இவங்க கொடுத்து வாங்கணும்னு நினைப்பாங்க. நீங்கள் யார்கிட்ட வேணாலும் பணம் கொடுங்க, கொடுத்தா வராது. அந்த மாதிரி ஒரு அமைப்புங்க. அதே மாதிரி இவங்களை பொறுத்த வரைக்கும் 7ஆம் இடமே குருவா பாதகமாக இருக்கிறதுனால இவங்க மனைவி பேச்சை கேட்டால், இவங்க மனைவி எப்படி இருப்பாங்கன்னா, இந்த தனுசு வீடு எப்படி இருக்கும்னா, அவங்க பேச்சை நீங்கள் கேட்கணும், அவங்கக்கிட்ட நீங்கள் சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். கொஞ்சம் நீங்கள் என்ன அப்படின்ட்டு முடிஞ்சு வச்சு வம்பு வந்துடும். அப்போது ஒரு கணவன் மனைவியானவங்க கொஞ்சம் கூட சண்டை போடாமல் இருக்க முடியுமா? எந்நேரம் டன் கணக்கில் ஐஸ் வைக்க முடியுமா? அது முடியாது. ஆனால் இவங்க மனைவி மிதுன ராசி மிதுன லக்னக்காரங்களுக்கு வரக்கூடிய மனைவி அல்லது கணவனுக்கு ஐஸ் மேல் ஐஸ் வச்சு, நீங்கள் தான் எல்லாம், நீங்கள் சொல்கிறது தான் கரெக்டு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தால் தான் வாழ்க்கை ஓடுமோ ஒழிய, இல்லைன்னா வாழ்க்கை பிரிவினையை சந்திக்கிறது. அப்போ மனைவி சார்ந்த வழியில் கொஞ்சம் இந்த மிதுன ராசி மிதுன லக்னம் கொஞ்சம் அன்லக்கி ஃபெலோவாவோ, அல்லது வேலை சார்ந்து வெளியூரில் போய் பொழைக்கக்கூடியது, மனைவி பிரிஞ்சு பொழைக்கக்கூடியதெல்லாம் இருக்குது. நிறைய மிதுன ராசி மிதுன லக்னக்காரங்க வீட்டில் சில டைவர்சிகளையும் நான் பார்க்குறேன். அதாவது விவாகரத்து வாங்கிட்டு 2ஆம் திருமணம் பண்ணுறவங்களையும் நம்ம நிறைய பார்க்குறோம். அதே மாதிரி 8ஆம் இடமா இவங்களை பொறுத்த வரைக்கும் மகர வீடு வருது, சனி வீடு, கர்ம வீடாக, அதாவது காலபுருஷனுக்கு 10, இவங்களுக்கு 8ஆம் வீடாக அந்த சனி பகவான் வர்றதுனால இவங்க தான் கர்ம நோய், கர்ம பிரச்சனை, அதாவது சனி பகவானுடைய கர்ம தொந்தரவு என்ன காரணம்னே தெரியாமல் இவங்க ஒன்று உயர்ந்து போகிறாங்க, இல்லைன்னா மிகுந்து தாழ்ந்து ரொம்ப கஷ்டப்பட்டு நஷ்டப்பட்டு நோய்பட்டு பிரச்சனைப்பட்டு போகக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. அதே மாதிரி 12ஆம் இடமே சுக்கிரனாக இருக்கிறதுனால இவங்களை பொறுத்த வரைக்கும் சர்க்கரை நோய், கிட்னி நோய், கால் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இவைகள்லாம் வருவதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. அதே போல் நண்பர்களே, இவர்கள் வீட்டிலே மிதுனம், கன்னி, தனுசு, மீனம், துலாம் ஆகிய ராசி லக்னங்கள் கட்டாயம் இருக்கும். இவர்களுடைய வம்சத்தில் கட்டாயம் இந்த
இஎன்டி ப்ராப்ளம் உடைய குழந்தைகள் பிறப்பது, அல்லது இவங்க தாத்தாவுக்கு அந்த மாதிரி இருப்பது, அல்லது இவங்க தந்தை திடீரென்று இறந்து விடுவது, இந்த மாதிரி ஹார்ட் பிரச்சனையினால் சென்று விடுவது, இவற்றையெல்லாம் இந்த மிதுன ராசி மிதுன லக்னம் அனுபவிக்கும். கர்மா ரீதியில் கஷ்டப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு. அதே மாதிரி பாருங்கள், திடீர்னு போயிடுவார் தந்தையோ அல்லது குழந்தைக்கு கூட திடீர்னு ஒரு பிரச்சனை வரும். அந்த மாதிரி அமைப்பு உண்டு. இதிலிருந்து வெளியில் வர்றதுக்கு என்ன சார் பண்ணணும், எதை பண்ணால் நாங்கள் ஜெயிக்க முடியும், எங்களுக்கும் குபேர யோகத்தை சொன்னால் தானே நாங்கள் ஜெயிக்க முடியும்னு நீங்கள் கேட்பீங்க. நீங்கள் தான் மிகப்பெரிய அறிவாளியாச்சே, நாங்கள் சொல்லியா உங்களுக்கு தெரியணும். இருந்தாலும் சொல்கிறோம், கேட்டுக்குங்க. மிருகசீச நட்சத்திரத்தில் பிறந்த மிதுன ராசி அன்பர்களே, நீங்கள் வெற்றி பெற வேண்டுமானால் செல்ல வேண்டிய இடம் மிக மிக அற்புதமான இடம். பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகரை எவர் ஒருவர் இந்த மிருகசீச நட்சத்திரத்தில் பிறந்து ரிஷபராசியிலே பிறந்திருக்கிறீர்களா, செல்லுங்கள் பிள்ளையார்பட்டிக்கு. மிக பெரும் வெற்றிகளை பெற்றே தீர்வீர்கள். அதிலும் குறிப்பாக யமகண்ட நேரத்திலே நீங்கள் வழிபட்டு பாருங்கள். உங்கள் லைஃப் டேர்ன் அப் ஆவதை எந்த ஒரு நாளில் சென்றாலும் யமகண்ட நேரத்திலே சென்று அந்த பிள்ளையார்பட்டி விநாயகரை வழிபட்டு பாருங்கள் நண்பர்களே. உங்கள் லைஃப் அப்படியே ஒரு டேர்ன் பண்ணி ஒரு லைஃபே மாறிடும். அந்த அளவுக்கு ஒரு மிக பெரும் குபேர யோகத்தை அடைய இந்த மிருகசீசத்திற்கு ஒரு அற்புதமான இடம் பிள்ளையார்பட்டி. அதுக்கடுத்து நீங்கள் திருவாதிரை நட்சத்திரத்திலே பிறந்திருக்கிறீர்களா, பாருங்கள், உங்களுக்கு ஒரு அற்புதமான இடம் இருக்கிறது. அதுதான் அது என்னதான், அதுதான் ஆண்டாள் சன்னதி. நண்பர்களே, ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் நமது தமிழ்நாட்டின் லட்சணையாக இருக்கக்கூடிய அந்த கோபுரம் இருக்கக்கூடிய கோயில் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாளை நீங்கள் போய் தரிசனம் செய்து விட்டு வாருங்கள். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களே, உங்களுக்கு குபேர யோகம் கிடைக்க வேண்டுமா, குபேர சம்பத்து கிடைக்க வேண்டுமா, பூரம் நட்சத்திரம் அன்று ஆண்டாளை போய் தரிசனம் செய்து விட்டு வாருங்கள். அல்லது ஆண்டாள் பாசுரங்களை டெய்லி பாராயணம் செய்து வாருங்கள் நண்பர்களே. மிக பெரும் வெற்றி உங்களுக்கு கிடைத்து கொண்டே இருக்கும். அது மட்டுமல்ல, புனர்பூச நட்சத்திரத்திலே பிறந்தவர்களா நீங்கள் மிதுன ராசிக்காரர்கள், புனர்பூச நட்சத்திரத்திலே பிறந்திருக்கிறீர்களா, நீங்கள் செல்ல வேண்டிய ஆலயம் எது தெரியுமா? காளையார் கோயில். காளையார் கோயில் செல்லுங்கள் நண்பர்களே, மிக பெரும் வெற்றி கிடைக்கும். இன்னும் சொல்ல போனால் பிரதோஷ வழிபாட்டை எந்த ஒரு புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் செய்கிறார்களோ அவர்கள் மிக பெரும் வெற்றிகளை, குபேர யோகங்களை கட்டாயம் அடைவார்கள் நண்பர்களே. உத்திர நட்சத்திரத்தன்று உத்திர பசுபதீஸ்வரரை திருச்செங்காட்டங்குடி சென்று வணங்கி பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய குபேர யோகம் கட்டாயம் கிடைக்கும் நண்பர்களே. பொதுவாகவே நாம் எங்கு சென்றால் இந்த மிதுன ராசிக்காரர்கள் வெற்றி பெற முடியும் என்று பார்த்தால் அது திருவண்ணாமலை தான் என்பதனை நீங்கள் மிகச் சிறப்பாக உணர முடியும். திருவண்ணாமலையிலே இருக்கக்கூடிய அண்ணாமலையாரை நீங்கள் வழிபட மிதுன ராசிக்காரர்கள் வெற்றி மேல் வெற்றி பெற்று எல்லா வளமும் பெறுவார்கள், குபேர யோகத்தை அடைவார்கள் என்று சொல்லி வாழ்த்தி வணங்குகிறேன். நன்றி நண்பர்கள்.